ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன மிஸ்டர் ஜூ அண்ட் தி மிஸ்ஸிங் விஐபின்ற ஒரு கொரியன் ஃபேண்டசி காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா ஒரு காமெடி மூவி போட சொல்லி நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த படம். அதை மீறி இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. எனக்கும் இந்த படத்தை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒண்ணுக்கு சலைச்சது இல்ல, நம்ம நினைச்சது நடக்கவே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஆசையை நம்மளே நிறைவேற்றலன்னா வேற யார் நிறைவேற்றுவா அப்படின்றதுக்காக தான் படத்தை பண்ணியாச்சு. ரெண்டாவது, படத்தோட கதை என்னன்னா, நம்ம வீட்டுல நாய், பூனை, முயல், எலின்னு பலதரப்பட்ட அனிமல்ஸ பெட்ஸா வளர்ப்போம். அது கூட டெய்லியும் பேசவும் செய்வோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பேசி அதை கேட்கிற பவர் நமக்கு கிடைச்சா அதாங்க இந்த படத்துல நடக்க போகுது. இதுலயும் முக்கியமான ஒரு விஷயம், தேவையில்லாதவனுக்கு தேங்காய் பருப்பு கிடைக்கிற மாதிரி அனிமல்ஸ்னாலே அலர்ஜி இருக்க ஒரு ஆளுக்கு இந்த பவர் கிடைக்குது. இது மூலயமா அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு நம்மளை எப்படி எல்லாம் சிரிக்க வைக்கிறாருன்ற ஃபன் எலமெண்ட் தாங்க படத்தோட கதை. சோ வாங்க அனிமல்ஸ் கொடுக்க போற அலப்பறைகளை படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க நண்பா நண்பீஸ், தெரியும் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும்ல, நம்ம சேனல்லாம் பார்த்தா பிடிக்காது, பட் பார்க்க பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ பிடிச்சாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க படத்தை ஓபன் பண்ணா மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு பேர் வைக்கிற அளவுக்கு ப்ராப்பரா டிசிப்ளினா இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் தாங்க படத்துல ஹீரோ. காலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து டயட்டை மெயின்டைன் பண்றதுல இருந்து ட்ரெஸ்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி போடுற வரைக்கும் ஹீரோ டாப் டக்கரு. அதோட கொரியன் சீக்ரெட் சர்வீஸ்ல ஹீரோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இப்படி தூக்க முடியாத பல பதவிகளுக்கு ஹீரோ சொந்தக்காரனா இருந்தாலும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது ஆளுக்கு அனிமல்ஸ்னா அலர்ஜி. அதுங்க வாடியே ஆகாது. இப்ப கூட பாருங்க, காலையில டிப் டாப்பா கிளம்பி வேலைக்கு போறதுக்கு ஹீரோவோட அபார்ட்மெண்ட் லிப்ட்ல ஏறாரு. அப்ப இதே லிப்டுக்குள்ள ஒரு புல்டாக் அச்சுடாக தூக்கிட்டு உள்ள வரான். அந்த நாய் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருக்கு. ஆனா ஹீரோ அந்த நாய் கிட்ட வாண்டடா ஒம்புக்கு போறாரு பாருங்க. என்னடா மூஞ்சி இது, நல்லா முகச்சுருக்கம் வந்த முட்டை போண்டா மாதிரி இந்த மூஞ்ச வர வச்சுக்கிட்டு நீ என்ன முறைக்கிறியா? இதே மாதிரி பாத்துட்டு இருந்தேன்னு வையே, உன்னை அடிச்சு அப்பளம் ஆக்கிடுவேன், மடிச்சு பீடா வாக்கிடுவேன் அப்படின்னு வகையா ஹீரோ அந்த நாயை கழுவி ஊத்திட்டு இருக்க. அது என்ன கோவத்துல இருந்துச்சோ தெரியல, பொசுக்குன்னு ஹீரோ மூஞ்சில மூச்சா போயிடுது. அத்தனையும் கழுவி தொடச்சு போட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஹீரோ சீக்ரெட் சர்வீஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காருன்னு. டிபார்ட்மெண்ட்ல ஹீரோ ரொம்ப நாள் சீனியர்ன்றதுனாலயே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டிபார்ட்மெண்டோட டைரக்டர் ப்ரொமோஷனை ஹீரோவுக்கு கொடுக்கலான்னு இருக்காங்க. பட் இப்ப வேற ஒரு லேடி டைரக்டரா இருக்கா. இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுற மீட்டிங்ல ஒன்னும் இல்லங்க, உங்களுக்கே தெரியும் ரீசெண்டா வெளிநாட்டுல தீவிரவாத தாக்குதல் நிறைய நடந்துட்டு இருக்கு. அடுத்து அவனுங்க கொரியாவிலையும் ஊடுருவி இங்கேயும் தாக்குதல் நடத்தலான்னு இருக்கானுங்களாம். உளவுத்துறையில இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த டைம் பார்த்து வேறதான் கொரியாவும் சைனாவும் நட்புறவுல நல்லபடியா இருக்கணும்னு சைனா கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் நட்பு ரீதியா ஒரு சந்திப்பு அடுத்த சில நாட்கள்ல நடக்க போகுது. அந்த நாட்டுல இருந்து ஐயர் அபிஷியல்ஸ் வரதுக்கு முன்னால சைனா கவர்மெண்ட் அவங்க நாட்டு சார்பா ஒரு விருந்தாளியை இங்க அனுப்புறாங்களாம். அந்த விருந்தாளியை கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சந்திப்பு நல்லா நடக்கும். வர கெஸ்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டியது முழுக்க நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, 6 உயிர் இருக்க அண்டர்டேக்கர் வந்தாலும் என் 7ஆம் அறிவால நான் அவனை ஓட விடுறேன். நீங்க வர கெஸ்ட மட்டும் யாருன்னு சொல்லுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சவடால் விடுறாரு. இங்கதான் ஹீரோவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஏன்னா வரப்போற கெஸ்ட் ஒரு ஹியூமன் இல்ல, அது ஒரு பாண்டா. பாண்டான்ற பேரை கேட்டதும் ஹீரோ காண்டாகி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டைரக்டரோ, இந்த பாண்டான்றது எப்பவுமே சைனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுங்க. அவங்க யார்கிட்ட நட்புறவு வச்சுக்கணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க நாட்டு சார்பா பாண்டாவை தான் அனுப்புவாங்க. அப்படிதான் நம்ம நாட்டுக்கு அனுப்ப போறாங்க. வர பாண்டாவை பத்திரமா பாத்துக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் உண்டு. சோ யார் இந்த வேலைக்கு ரெடியா இருக்கீங்கன்னு டைரக்டர் கேட்டா அடுத்த செகண்டே டிபார்ட்மெண்ட்ல ஹீரோவுக்கு போட்டியா ஒருத்தர் இருக்கான். நம்ம அவன் பேரை எனிமின்னு வச்சுப்போம். அவன் கையை தூக்குறான். ஆனா அந்த பக்கம் என்னடான்னா ஹீரோ எழுந்திருச்சே நின்னுறாரு. யோ உடுமலைப்பேட்டை உளுந்தவட, உனக்கு தான் அனிமல்ஸ்னாலே பிடிக்காது இல்லையா? அப்புறம் ஏயா இந்த வேலையை கை தூக்கி ஏன் உயிர் எடுக்கிற எப்படின்னு ஹீரோ கையை தூக்குனதுல எனிமி டென்ஷன் ஆக, யாருக்கு எனக்கு அனிமல்ஸ்னா பிடிக்காதுன்னு அவங்க கிட்ட சொன்னா, நான்லாம் புலிக்கே புலிசோறு ஊட்டினவன்டா, என்கிட்ட வந்து அனிமல்ஸ் பிடிக்காதுன்னு கதை கொடுத்துக்கிட்டு, மேடம் அவன் கடக்குறான், நீங்க இந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, பாண்டாவோட உயிருக்கு நான் கேரண்டி அப்படின்னு ப்ரமோஷனுக்காகவே ஹீரோ அந்த வேலையை எடுத்துக்கிறாரு. அடுத்து சைனால இருந்து வரப்போற பாண்டாவை 2 நாட்டு சந்திப்பு நடக்கிற வரைக்கும் இந்த ஊரோட ஜூல தான் வைக்க போறாங்க. அந்த ஜூல என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் பண்ணலான்றத ஹீரோ மீட்டிங்க போட்டு பேசிட்டு இருக்க சமயத்துல இவர் பொண்ணு கிட்ட இருந்து போன் வருது. போன் எடுத்தாவ அந்த பக்கம் இருந்துகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு லபாதிபான்னு குதிக்கிறா. ஐயோன்னு பாதறி அடிச்சுக்கிட்டு பொண்ணு இருக்க இடத்துக்கு போனா பிரச்சனை பொண்ணுக்கு இல்ல ஹீரோவுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு கையில பூனை ஒண்ணு வச்சிருக்கா. பூனையோட கழுத்துல கார்டுன்ற நேம் போட்ட டாலரும் இருக்கு. இந்த பூனை வழி தவறி வந்துருச்சு போல. சோ இத அதோட ஓனர் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வந்த ஹீரோ கிட்ட பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ண, ஹீரோ தான் அனிமல்னாலே 6 அடி தள்ளி நிப்பாரு. பட் ஹீரோவோட பொண்ணு அந்த மாதிரி இல்ல. இவ எல்லா அனிமல்ஸ் கூடயும் சகஜமா பழகுவா. இப்ப பொண்ணு கையில பூனைய பார்த்ததும் எங்க இருந்துமா புடிச்சிட்டு வந்த இத பார்த்தா பூனை மாதிரியா இருக்கு, நல்லா கம்பளி தோல்ல பண்ண கரடி பொம்மை மாதிரி இல்ல, இத போய் பூனைன்ற எந்தெந்த அழுக்குலாம் மேஞ்சிட்டு வந்துச்சோ அதை வேற தூக்கி கையில வச்சிருக்க, கீழே விடுமா அத அப்படின்னு ஹீரோ அருவருப்பாகவே, நீ இப்படியே அனிமல்ஸ்
உதாசீனப்படுத்தி பேசிட்டு இரு. ஒரு நாள் ஆண்டவன் உனக்கு செம்மையான செய்கை செய்ய போறான் பாரு அப்படின்னு சின்ன பொண்ணு கோவமாகி பூனையை ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு அதுக்கு வச்சுக்கிட்டு போயிடுது. ஹீரோ என்ன அந்த பூனைய பால் ஊட்டி சீராட்டியா வளர்க்க போறாரு. பொண்ணு அப்படி போனதான் ஹீரோ பூனையை குப்பை தொட்டியில போட்டுட்டு வேலையை பார்க்க வந்துடுறாரு. இதுக்கப்புறம் சைனால இருந்து அனுப்புறதா சொன்ன பாண்டாவை கொரியாவுக்கு அனுப்பிடுறாங்க. அதை ஜூவுக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஜூல 6-7 மோப்ப நாய்ங்க அதை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க அங்கங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு பலத்த பாதுகாப்போட இருக்கு. அப்படி ஹீரோ ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு பின்னால இருக்க மரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ ஒரு பூனையை குப்பை தொட்டியில போட்டாருல்ல, அந்த பூனை நின்னுகிட்டு பார்வையாலேயே அது ஹீரோவை முழுங்கிடும் போல அந்த முறை முறைக்குது. டேய் நீ என்ன கிளைமேக்ஸ்ல வர வில்லன் மாதிரியே பாத்துட்டு இருக்க அப்படின்னு முறைக்கிற பூனையை பார்த்து ஹீரோ பேசிட்டு இருந்தா திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால ஒரு ஏஜென்ட் வந்து நிக்கிறான். இவனை ஏஜென்ட்னு சொல்றதை விட ஜோக்கர்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது ஏன்றது படம் பார்க்க உங்களுக்கே புரியும் பாருங்களேன். ஹீரோ ஜோக்கரை பார்த்தே பல வருஷம் ஆகுது. ஆனா அவன் என்னமோ ஹீரோ கூட ஒட்டி பிறந்த ரெட்டைய மாதிரி ஹீரோவை பார்த்ததும் கட்டி பிடிச்சு குழன்னு குழையிறான். பாஸ் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாஸ்? பல வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு கீழே வேலை செஞ்சனே, அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் பல திறமைகளை கத்துக்கிட்டேன் பாஸ். இப்ப என்கிட்ட இம்போர்ட்டட் டிவைஸ் எல்லாம் கூட இருக்கு, இதோ இந்த ஒன்ன பாருங்களேன் அப்படின்னு ஜோக்கர் கையில பேனா ஒன்னு எடுத்து அதுல இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ண ஒக்காமக்க பட்டனை பிரஸ் பண்ணதும் சுத்தி இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் ஜாம் ஆயிடுது. உடனே ஹீரோ அந்த பேனாவை பிடிங்கி அதுல இருக்க பட்டன் அழுத்தி மறுபடியும் எல்லாத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாரு. டேய் பிறவி பைத்தியம், எதிரிங்க டெக்னாலஜி அழிக்க எதையாவது கொண்டு வாடான்னா நம்ம டெக்னாலஜி அழிக்கவே அதை கொண்டு வந்திருக்கியா நீ? ஒப்பா மவனே பாண்டா ஜூல இருந்து கிளம்புற வரைக்கும் நீ எதையுமே பண்ணக்கூடாது. தப்பி தவறி நீ எதையாவது பண்றதை நான் பாத்துட்டேன். முதல் டெட் பாடி நீ தாண்டா அப்படின்னு ஹீரோ ஜோக்கரை மிரட்டிட்டு இருக்க. அதே சமயத்துல எந்த தீவிரவாதிகள் வந்துருவாங்கன்ட்டு கொரியன் கவர்மெண்ட் பயந்துச்சோ அந்த தீவிரவாத கும்பல் ஜூவுக்கு வந்துடுறானுங்க. இன்னொரு பக்கம் பாண்டா மக்களுக்கு முன்னால ஷோ காட்டிட்டு இருக்கு. தீவிரவாதிங்க பாண்டாவுக்கு பக்கத்துல கூட வரல, கொஞ்சம் தூரத்துல நின்னுகிட்டு ஸ்மோக் பாம்ப பறக்க விட ஜூவே பரபரப்பாயிடுது. மக்கள் எப்படி புகையை பார்த்து பயந்து ஓடுறாங்களோ அதே மாதிரி பாண்டாவும் பயந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாலேயே பாண்டாவை பிடிக்கிறதுக்கு ஹீரோ ஓடிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல நிறைய மோப்ப நாய்களை பாத்திருந்தோம்ல, அதுல ஒரு மோப்ப நாய் கூட்டத்தோட கூட்டமா அதோட காவலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி தீவிரவாதிகளுக்கு முன்னால வந்து நிக்குது. இதுல மெயின் தீவிரவாதி அவனோட மூஞ்ச காட்டல, உடம்பு முழுக்க ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கான். ஜெர்மன் ஷெப்பர்ட் அவனோட மூஞ்ச பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்கு எந்த வித முயற்சியும் பண்ணல. பார்த்த மேனிக்கு அது அங்க இருந்து ஓடிடுது. ஒரு கட்டத்துல 4-5 பேர் ஓடிட்டு இருக்க பாண்டாவுக்கு மயக்க ஊசியை போட்டு பிடிக்கிறாங்க. அப்பாடா மடைட்டானடா நம்ம ஆளுங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சா கொய்யால அதுக்கப்புறம் தான் தெரியுது பாண்டாவை பிடிச்சவனுங்க கவர்மெண்ட் ஆளுங்க இல்ல, அவனுங்க தீவிரவாதிங்கன்ட்டு. டேய் கும்பலா குர்காஸ் யாரா நீங்க? பாண்டாவை எங்கடா தூக்கிட்டு போறீங்கன்னு துப்பாக்கி எடுத்து அவனுங்களை மடக்கிறதுக்குள்ளேயே நல்லா ஓவியத்துல வரைஞ்ச ஓனா மாதிரியே ஒருத்தனை பார்த்தோம்ல ஜோக்கர்ன்ட்டு, அவன் கார் எடுத்துட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லி ரிவர்ஸ்லயே வந்து பாண்டாவை பிடிக்க இருந்த ஹீரோவையும் அடிச்சு தூக்கிடுறான். இதுல ஹீரோ ஏர்லயே பறந்து போய் தோப்புனி கீழே விழுந்து அரகுற மயக்கத்துல இருக்காரு. அப்ப ஹீரோவுக்கு பக்கத்துல டேய் தம்புடோ என்னடா இங்க இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எழுந்திருச்சு போய் பாண்டாவை புடுறா, நீங்க இருக்க வரைக்கும் உனக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு யாரோ பேசுற மாதிரியே குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஆள் யாருமே இல்ல, ஒரே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் மட்டும் தான் ஹீரோ நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. யார் தாண்டா பேசுறதுன்னு ஹீரோ ரன்னிங்ல இருக்க நாயோட வாயவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. தக்காளி கடைசியில ஹீரோ கிட்ட பேசுறது அந்த நாய் தான். இது என்னடா நமக்கு நாய் பேசுறதெல்லாம் கேக்குது அப்படின்னு அந்த ஷாக்லயே ஹீரோ மயக்கமாக இங்க சீனை கட் பண்ணா. ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. தீவிரவாதிங்க பாண்டாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. பாண்டாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாண்டாவுக்கு முழு இன்சார்ஜ் ஹீரோ தானே. அப்ப பாண்டா காணானதும் ஹீரோவோட தலை தானே உருளும். உடனுக்குடன் ஆபீஸ்க்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போம்னு வீட்டுக்கு போன ஹீரோ கோட் சூட்லாம் மாறிட்டு வந்து ஆபீஸ் போறதுக்காக லிப்ட்ல ஏற, அப்ப போன தடவை இதே லிப்ட்ல ஒரு புல்டாக் அச்சிடாக தூக்கிட்டு வந்துச்சு. சேம் புல்டாக் சேம் அச்சிடாக தூக்கிட்டு லிப்டுக்குள்ள வருது. 2 பேரும் ஹீரோவுக்கு பின்னால நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மாமே என்ன மாமே பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, என்ன கழுத்துல யாரோ கபடி விளையாண்டு இருக்காங்க போல, கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு குரல் ஹீரோவுக்கு கேட்க, ஹீரோ நாயை தூக்கி வச்சிருக்க ஆள் தான் பேசுறான்னு அவன் மேல கொதி பாக்குறாரு. நாயை தூக்கி வச்சிருக்க ஆளோட சட்ட காலரை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் கையில இருக்க நாயே என்ன மாமே நான் பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்ற, அப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு இது பேசி ஹீரோவா அல்லு விட வைக்குது. ஓ மை காட் நாய் பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குது, எவனோ எனக்கு சூனிய வச்சுட்டான் அப்படின்னு அலறி வச்சுட்டு ஆபீஸ் கொடி வந்த ஹீரோ, ஆபீஸ்ல ஹீரோவுக்கு டைரக்டரா ஒரு லேடி இருந்தால அவளும் ஹீரோவும் க்ளோஸ். சோ அவளை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏமா எனக்கு நாய் பேசுறதெல்லாம் கேக்குதுமா அப்படின்னு ஹீரோவோட பிரச்சனையை சொன்னா யார் இதை நம்புவா சொல்லுங்க பாப்போம். சோ டைரக்டரும் ஹீரோ சொல்றத நம்பல. அதோட ஹீரோவுக்கு நாய் பேசுறது மட்டும் இல்ல, இவங்க ஆபீஸ்ல ஒரு மீன் தொட்டி இருக்கு, அந்த மீன் தொட்டிக்குள்ள இருக்க மீனுங்க பேசுறதெல்லாம் காதுல விழுது. ஹீரோ வேற டைரக்டர் கிட்ட பேசிக்கிட்டு மீனுங்க பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்றாரா, கன்ஃபார்ம் இவனுக்கு ஏதோ நாய் போச்சு, இவனை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல சேருங்கடான்னு டைரக்டர் ஹீரோவை திட்டிட்டு போயிடுறா. கூடவே சஸ்பெண்டும் பண்ணிடுறா. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணதும் எனிமிக்கு அப்படி ஒரு குஜால். ரொம்ப ஆர்வமா ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோட கன்னு பேட்டரி இதெல்லாம் வாங்குறான். சிரிடா சிக்காங்கோக்கா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்கன்னு சிரிக்கிறல்ல, நல்லா சிரி. எந்த பாண்டாவை கடத்திட்டாங்கன்னு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்களோ அதே பாண்டாவை நான் தனியா
ஆளா கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல, என் பேரு ஹீரோவே இல்லடான்னு இனிமே கிட்ட சவால போட்ட ஹீரோ பாண்டா எந்த ஜூல தொலைஞ்சு போச்சோ அதே ஜூவுக்கு வராரு. அங்க என்னடான்னா குண்டுல இருந்த ஒரு லேடி புலி மேர்லின் மேன்ரோ மாதிரி டூயட் சாங் பாடிட்டு இருக்கு. அது ஹீரோவோட காதுல மட்டும் தான் விழுது. இதை கேட்டுக்கிட்டே ஹீரோ ஒரு கொரில்லாவோட செல்ல தாண்டி போக, அப்ப கூண்டுல இருந்த கொரில்லா வாண்டடா ஹீரோவை கூப்பிட்டு, என்ன சாரி இங்க தொலைஞ்சு போன பாண்டாவை தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட கேட்காம உங்களால எப்படி பாண்டாவை கண்டுபிடிக்க முடியும், நான் வேணா பாண்டாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு குரங்கு கேட்க, டேய் குளோனிங்ல பிறந்த கொரில்லா மனசுல பெரிய சிபிசிஐடி நினைப்பா உனக்கு, நீ ஐடியா கொடுத்து நான் பாண்டாவை கண்டுபிடிக்கணுமா, போடா டேய் அப்படின்னு ஹீரோ குரங்க கண்டுக்கல. பதிலுக்கு கொரில்லாவோ, சார் நீங்க காலா படம் பார்த்திருக்கீங்களா, அதுல ரஜினி சொல்லுவார் இல்ல இது காலா கில்லான்னு, அந்த மாதிரி இந்த ஜூ என்னோட கில்லா, எனக்கு தெரியாம இந்த ஜூல ஒரு அணு கூட அசையாது, நான் சொல்றத சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த பாண்டா வேணும்னா நான் கேட்கறத வாங்கி கொடுங்க, அப்பதான் என் வாயில இருந்து உண்மை வரும்னு கொரில்லா கேட்கவே, அது கேட்கறது அதோட போட்டோஸை போட்டு வெளியே வந்த ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் புக். ஹீரோவும் அதை வாங்கி கொடுத்துட்டு, எங்க தான்ப்பா அந்த பாண்டா கொஞ்சம் சொல்லி தொலையாம்பான்னு கேட்டதும், அது வந்துங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு மிலிட்டரி ஆளுங்கள்ட்ட இருந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தப்பிச்சு போச்சு. எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஜூக்கு பின்னால ஒரு மலை இருக்கும், அங்க இருக்க ஒரு வேர் ஹவுஸ்ல தான் அந்த நாய் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எவன் பாண்டாவை கடத்தினானோ அவனோட மூஞ்ச பார்த்த ஒரே ஆள் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும்தான். நீங்க போய் அந்த நாயை பிடிச்சிங்கன்னு வைங்களேன், பாண்டாவை பிடிச்ச மாதிரி தானே கொரில்லா சொல்லவே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்டாவை தீவிரவாதிங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்த கொரியன் கவர்மெண்ட் இன்னும் அபிஷியலா வெளியே சொல்லல. அப்படி சொல்லிட்டா யாருக்கு தெரியும், சைனா கவர்மெண்ட் கொரியன் மேல போரே கூட எடுத்து வரலாம். சோ பாண்டாவை கண்டுபிடிக்கிறவருக்கு மேட்டர் தெரியக்கூடாதுன்னு நம்ம ஜோக்கர்னு ஒரு மென்டல் மண்டையனை பார்த்திருந்தோமே, அவனுக்கு பாண்டா வேஷம் போட்டு ஜூல விட்டுருக்காங்க. ஜூவுக்கு போன ஹீரோ அவனை தனியா மீட் பண்ணி அங்க ஒரு கலவரத்தை பண்ணி முடிச்சதும் கொரில்லா சொன்னா அந்த வேர் ஹவுஸுக்கு போறாரு. அங்க தப்பிச்சு போன ஜெர்மன் ஷெப்பர்ட் மவுண்டைன்னாலே அங்க நிறைய அனிமல் இருக்கும்ல, அதுல ஒரு மானு ஒரு ஆடு ஒரு கிளி எல்லாம் உட்கார வச்சு கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருக்கு. என்னோட பேர் தாங்க அலி, நான் மிலிட்டரியில ஒரு புலி, என்னை எவனாவது உத்து பார்த்தாலே நான் போட்டுருவோம் புலி அப்படின்னு ஜெர்மன் ஷெப்பர்ட் கண்ட கருமாந்தத்தையும் சொல்லிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வரைக்கும் இதை பக்கத்துலயே நின்று கேட்டுட்டு இருந்த ஹீரோ அப்புறம் உள்ள புகுந்த, ஏண்டா புழுவு மூட்டை பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாடா, ஜூல துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் பயந்து ஓடி வந்த நாய் நீ இங்க பரம்பரை பைல்வான் மாதிரி கதை கொடுத்துட்டு இருக்க, உனங்களா வேமா சூசோன்றதே இல்ல அப்படின்னு ஹீரோ ஜெர்மன் ஷெப்பர்ட மானபங்க படுத்திடுறாரு. அப்புறம் அந்த நாய் சும்மா இருக்குமா, ஏண்டா பாய்ஸ் ஒரு மனுஷன் இங்க வந்து பேசிட்டு இருக்கான், அதுவும் உங்க நண்பனான என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, மனுஷங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல, உங்க இனத்தை எப்படியெல்லாம் கசாப்பு கடி கூட்டிட்டு போயிட்டு கறி ஆக்குனானுங்க, அதை பழி தீக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கு, வச்சு செய்ங்கடா அவனை அப்படின்னு ஜெர்மன் ஷெப்பர்ட் சுத்தி இருந்த எல்லா அனிமல்ஸையும் ஸ்லீப்பர் செல்ஸா மாத்தி விட்டுருது. சரி என்ன இப்போ ஒரு மானு ஒரு ஆடு ஒரு கிளி தானே சமாளிச்சிடலாம்னு ஹீரோ நினைச்சா, பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ஆப்ப. இது வரைக்கும் ஹீரோ பார்த்ததுலாம் ட்ரெய்லர், இதுக்கப்புறம் தான் ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து மெயின் பிக்சர் வெளியே வருது. ஒரு பக்கம் என்னடானா பாம்பு, இன்னொரு பக்கம் என்னடானா காட்டு பண்ணி, மூணாவது என்னடானா மூர்க்கத்தனமான எலிங்கன்ட்டு எவனா ஒண்ணு கூடி ஹீரோ நோக்கி பாஞ்சு வரானுங்க. அனிமல்ஸ் வெஸ் 6 அறிவு மனுஷன் அங்க ஒரு பயங்கரமான ஃபைட். இதுல ஹீரோ பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல, கையில வச்சிருந்த ஸ்நாக்ஸ் கவரை ஓடி வந்துட்டு இருந்த அனிமல்ஸை நோக்கி அப்படி ஸ்டைலா தூக்கி போட, கடைசியில அதுங்க எல்லாம் சோத்துக்கு செத்ததுங்க போல. ஸ்நாக்ஸ் கவரை பார்த்ததும் அதை பிரிச்சு மேய ஆரம்பிச்சிருதுங்க. இதான் சாக்குன்னு ஹீரோ ஜெர்மன் ஷெப்பர்டை மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. வீட்டையே கந்தரகோலம் ஆகிடுது. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் ஹீரோவுக்கு பேசாம இவனை கொலை பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு மூளை யோசிச்சிருது. அப்போன்னு பார்த்துதான் ஹீரோவோட பொண்ணு, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். அவ ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க ஜெர்மன் ஷெப்பர்டை பாக்குறா. இவளுக்கு தான் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே, சோ நாயை பார்த்ததும் பொண்ணுக்கும் நாய்க்கும் ஜெல் ஆயிடுது. இனிமேல் நம்ம நாயோட பேரை அந்த நாய் அதோட பேரை அலின்னு தானே சொல்லிச்சு, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். பொண்ணுக்கு பிறந்த நாள்ன்றதுனால ஹீரோ அலியோட சேர்ந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு அவுட்டிங்லாம் போறாரு. பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுத்து அவளை அனுப்புனதுக்கு அப்புறம் அங்க பீச்சுக்கு பக்கத்துல பட்டாசு வெடிக்கிறாங்க. அலி அதை கேட்டதுமே பயந்து ஓடி போய் ஒரு பார்க்குள்ள ஒளிஞ்சுக்குது. ஜூல கூட இப்படிதானே துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் இது பயந்து ஓடிடுச்சு. அப்படி துப்பாக்கி சவுண்டுக்கு அலிக்கும் என்னதான் சம்பந்தம், ஏன் அந்த சவுண்டை கேட்டாலே இது பயந்து ஓடுது, அதை தெரிஞ்சுக்க பார்க்ல பதுங்கி இருக்க அலிகிட்டே போன ஹீரோ அதை பத்தி கேட்டதும் இங்க அலியோட பிளாஷ்பேக் ஒண்ண காட்டுறாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக். அப்பெல்லாம் அலி குட்டி நாய், மிலிட்டரிக்கு அதை கூட்டிட்டு வந்து ஒரு லேடி ஆபீசர் மத்த நாய்ங்க மாதிரியே இதுக்கு ட்ரைனிங்க கொடுத்திருக்கா. அவ என்னென்னமோ குட்டிகரணம் போட்டு பார்த்தோம், அலியால பெருசா எதுவும் பண்ண முடியல. சோ இது மிலிட்டரிக்கு அன்ஃபிட், பேசாம இதை லேபுக்கு அனுப்பி கொண்டு வரலாம்னு லேடி ஆபீசரோட ஜெனரல் சொல்லியும், சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார், நான் இந்த நாயை நச்சுன்னு ஒரு ஆபீசரா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு லேடி ஆபீசர் தான் ஜெனரல் கிட்ட போராடி அலிக்கு ஏகபோகமான ட்ரைனிங் கொடுத்து கடைசியில அவ சொன்ன மாதிரியே அலிய ஒரு சிறந்த நாயா ஆகிட்டா. அடுத்த சில நாள் கழிச்சு அலியோட சேர்ந்து
இந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆபரேஷனுக்கு போயிருக்காங்க. அலி தான் திறமசாலியா மாறிட்டானே. சோ ஸ்பாட்டுக்கு போனதுமே ஒரு கார்ல பாம் இருக்குன்றத அலி கண்டுபிடிச்சிட்டான். பாம் இருக்க அதே இடத்துக்கு பக்கத்துல தான் பாம வச்ச தீவிரவாதியும் இருக்கான். அவன் அலி கண்ணுல மட்டும் பட்டுறான். சோ குடுகுடுன்னு தீவிரவாதிக்கு பக்கத்துல ஒன்னு அலி தீவிரவாதியோட வாசனையை மோப்ப முடிச்சிட்டு இருக்க. அப்ப தீவிரவாதி அவனோட கையில இருந்த ரிமோட்டை அழுத்திடுறான். அந்த பக்கம் கார்ல இருந்த பாம் வெடிக்குது. காருக்கு பக்கத்திலேயே இருந்த அலிக்கு ட்ரைனிங் கொடுத்த லேடி ஆபீசரும் இறந்துடுறாங்க. அன்னையில இருந்து வெடி சவுண்ட் கேட்டாலே அலிக்கு ஒரு பயம். அதோட அந்த இடத்துல அலி எந்த தீவிரவாதியை மோப்பம் முடிச்சு அவனோட ஸ்மெல்ல தெரிஞ்சு வச்சிருந்தானோ அதே தீவிரவாதி தான் பாண்டாவை கடத்தின இடத்துலயும் மெயின் தீவிரவாதியா இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு காலு டொக்கு, ஒரிஜினல் காலுக்கு பதில் இரும்பால செஞ்ச ஒரு கால தீவிரவாதி வச்சிருப்பான். இதெல்லாம் அலி ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சதும், டேய் மிலிட்டரியில உனக்கு அலின்னு பேர் வச்சிருக்காங்கடா. அலினா யார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய பாக்ஸர் தெரியுமா? ஸ்டேஜ்ல பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து எதிரிய தேடி மாதிரி கொட்டுவாரு. அவரோட பேரை வச்சுக்கிட்டு கேவலம் ஒரு தீவிரவாதியை பார்த்து பயந்துட்டு இருக்க. அடுத்து அந்த தீவிரவாதியை எப்ப பார்த்தாலும் சரி, நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ அலிக்கு ஒரு மோட்டிவேஷனை போட அலியும் புத்துணர்ச்சி ஆயிடுறான். அடுத்து ஹீரோ அலி ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு மூங்கில் காட்டுக்கு போறாங்க. தீவிரவாதிங்க கடத்தி கொண்டு போனானுங்க இல்லையா பாண்டா, அது பொதுவா மூங்கில் மரத்தை தான் அதிகமா சாப்பிடும். சோ அதுக்கு சாப்பாடு போடணும்ன்றதுக்காகவே இவனுங்க இங்க வந்து மூங்கில்லாம் விட்டுருப்பானுங்கல்ல. அப்படி வெட்டிருக்கானுங்களான்னு பாக்குறதுக்கு ஹீரோ அலியோட இங்க வந்தா அலிக்கு தான் மெயின் தீவிரவாதியோட ஸ்மெல்லு தெரியுமே. சோ அலி காட்டுக்குள்ள வந்ததுமே, ஏங்க எனக்கு தீவிரவாதியோட ஸ்மெல்லு வருதுங்க, கண்டிப்பா அவன் ஆளுங்களோட இங்க வந்து மூங்கில் மரத்தெல்லாம் வெட்டி இருக்கான் அப்படின்ற கன்ஃபர்மேஷனை ஹீரோக்கு கொடுத்ததும், இங்க மூங்கில் மரத்தை வெட்டுறவனுங்க ஒரு வழியா மட்டும்தான் வெளியே போக முடியும். சோ அந்த வழியில இருக்க ஒரு வீட்டுக்கு போய் அங்க ஒருத்தவன் ஆட்டை வச்சுக்கிட்டு ஆட்டு கூட சூது விளையாடிட்டு இருக்கான். ஹீரோ அவங்கிட்ட போய் தீவிரவாதிகளோட காரை பத்தியும் கார் பிளேட் நம்பரை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அந்த விட்டமின் குறைஞ்ச செத்த மீன் ஹீரோ கேக்குற எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். சரின்னு கொஞ்ச நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ அடுத்து வீட்டுக்காரன் வெளியே போனதும் அவன் வளர்த்துட்டு இருந்த ஆடு கிட்ட போன ஹீரோ ஆடும் இவன மாதிரியே எதுவும் சொல்ல முடியாதுன்னு மறுத்ததும் அலி ஆடோட சங்குல ஏறி மிதிக்க வச்சு ஆடு மூலியமாகவே தீவிரவாதிகளோட கார் பிளேட் நம்பரை வாங்கிடுறாரு. இப்போ இந்த கார் பிளேட் நம்பரை வச்சு இதோட ஓனர் யாருன்றத கண்டுபிடிக்கணும். ஹீரோ தான் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அதனால ஹீரோவால ஆபீஸ்க்கு போய் அபிஷியலா இதை மூவ் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் தேல்பத்ரி சிங் மாதிரி நம்ம ஆட்டோக்கார தம்பி இருக்காரு, அதான் ஜோக்கர். அவன் ஜூல தானே பாண்டாவை வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட சீக்ரெட் சர்வீஸோட அபிஷியல் லேப்டாப் இருக்கும். அதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட வேண்டியதான்னு ஜோக்கரோட லேப்டாப் எடுத்து வண்டி நம்பரை போட்டு செக் பண்ண இந்த வண்டி ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனிக்கு சொந்தமான வண்டின்றது தெரியுது. அதோட அந்த கம்பெனி ஓனரோட முகமும் டிஸ்பிளேல ஷோ ஆக அதை பார்த்ததும் அலி கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். இவன் தான் சார், இவனே தான் சார் ஜூக்கு வந்து பாண்டாவை தூக்குன மெயின் தீவிரவாதி அப்படின்னு அலி சொல்லவே, டேய் உன்னை நம்பி தாண்டா களத்துல இறங்க போறேன், ஷோர் தானே இவன் தானே பாண்டாவை தூக்குனா, ஒன்னும் டவுட் இல்லையே அப்படின்னு ஹீரோ அலி கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க வந்த ஜோக்கர் ஹீரோ அலி கிட்ட நாயோட பாஷையில பேசிட்டு இருக்கிறத பாத்துறான். என்னங்க வேலையை விட்டு தூக்குனதுல உங்களுக்கு சித்து எதுவும் கலங்கிடுச்சா? நாய் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் பாண்டாவை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இருக்கேன். பாண்டாவை யாரு கடத்திட்டு போனாங்கன்னு இந்த நாய்க்கு தான் தெரியும். சோ அதான் இந்த நாயை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். மிச்சபடி எதுவும் இல்லைன்னு ஜோக்கரை சமாளிச்ச ஹீரோ, அதான் பயோடெக்னாலஜி கம்பெனியோட ஓனர் தான் பாண்டாவை தூக்குனான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. சோ ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு அவனோட கம்பெனிக்கே போறாரு. அந்த டைம்ல ஓனர் சில பல பெரிய தனியில கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கான். அந்த மீட்டிங்கை வச்சுதான் இவன் ஏன் பாண்டாவை கடத்தினான்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு வர அதே ஆசைதான். இவனுங்க கடத்தி வச்சிருக்க பாண்டால இருந்து ஒரு ஜீன் எடுத்து அது மூலியமா பொம்மை மாதிரி உயிரோட குட்டியா கிட்டத்தட்ட நாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பாண்டா உருவாக்கி அதை மக்கள் கிட்ட விக்கிறது தான் இவனோட திட்டம். இது மூலியமா கோடிக்கணக்கில் காசு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்க உருவாக்குற பாண்டாவால இனப்பெருக்கெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் செத்துரும். மறுபடியும் மக்களுக்கு பாண்டா வேணும்னா அதை இந்த கம்பெனி கிட்ட தான் வந்து வாங்கி ஆகணும். சோ ரொட்டேஷன்ல பணம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. அதை கால்குலேட் பண்ணி தான் ரொம்ப ரேர் பீஸான சைனால இருந்து வந்த பாண்டாவை இந்த ஓனர் தூக்கி இருக்கான். இது நமக்கு தெரிஞ்சதுமே மீட்டிங் முடியுது. மீட்டிங்கை முடிச்சிட்டு செக்யூரிட்டியோட நடந்து வர ஓனரை ஹீரோ ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் கார் பார்க்கிங்ல அலி நின்னுட்டு இருக்கப்போ அலிக்கு மெயின் தீவிரவாதியோட ஸ்மெல் நல்லா தெரியும் இல்லையா. இப்ப மீட்டிங்ல கலந்துகிட்டு எவனோ ஒருத்தவன் கார் எடுத்துக்கிட்டு போறான். தீவிரவாதி மேல அடிக்கிற அதே ஸ்மெல் இவன் மேல அடிக்குது. என்னடா இது, இந்த இந்தியன் மேட் இட்லி தட்டு மாதிரி ஒருத்தர் இருப்பானே ஓனர், அவனை தானே நம்ம மெயின் தீவிரவாதின்னு நினைச்சோம். ஆனா வேற ஒருத்தவன் மேல இருந்து அந்த ஸ்மெல் வருது. சரி எதுவா இருந்தா என்ன, நம்ம அந்த தீவிரவாதியை பார்த்தா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து தேனி மாதிரி ஹீரோ கொட்ட சொன்னார் இல்ல, நம்ம இவனுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிட்டே போய் என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போம்னு அலி இந்த காருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பக்கம் ஹீரோ அரெஸ்ட் பண்ண ஓனரை இவரோட ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போயிட்டு டைரக்டர் கிட்ட இவன் தான் பாண்டாவை கடத்தினான்னு கம்ப்ளைண்ட் பண்ண அங்க ஹீரோவுக்கு பல்பு மேல பல்பு. ஏன்னா பாண்டா என்னைக்கு கடத்தப்பட்டுச்சோ அன்னைய நாள் ஓனர் இந்த ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுல இருந்திருக்கான்றதுக்கான சாட்சி இருக்கு. அப்புறம் எப்படி இவன் கடத்திருக்க முடியும்னு டைரக்டர் கடுப்பாகிறா. பரவாயில்ல இது போனா போயிட்டு போகுது. அலிதான் ஏற்கனவே ஹீரோ கிட்ட சொல்லிருக்கே மெயின் தீவிரவாதியோட கால்ல ஒரிஜினல் கால் இருக்காது, இரும்பு கால் இருக்கும்ட்டு. அதை வச்சு இவனை மாட்டி விட்டலாம்னு குடு குடுன்னு ஓனர் கிட்ட போன ஹீரோ அவன் பேண்ட தூக்கி பார்த்தா அங்கேயும் ஒரு பெத்த பல்பு. அங்க எந்தவித இரும்பு காலம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்க மாதிரி நார்மலான கால் தான் ஓனருக்கும் இருக்கு. பத்தா குறைக்கு அந்நேரம் பார்த்து இங்க வந்த ஏஜென்ட் வேற மேட
மேடம் இவன் சொல்றான்னு சொல்லியா இவ்வளவு பெரிய ஆள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? இவன் மிலிட்டரியில இருந்து பயந்து ஒன்னா அலிய வச்சு பைத்தியக்காரத்தனமா என்னமோ பண்ணிட்டு இருந்தான் மேடம் அப்படின்னு கூட சேர்ந்து கோத்து விட, போதுண்டா எப்பா, உன்னை டிபார்ட்மெண்ட்ல வச்சு இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனிமேல் நீ டிபார்ட்மெண்ட்டுக்கே தேவையில்ல, வீட்டுக்கு போய் விளக்கமாறு பின்ன போ அப்படின்னு டைரக்டர் ஹீரோவை வேலையை விட்டே தூக்கிடுறா. பிளஸ் புடிச்சு வச்சிருக்க ஓனரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓனர் நேரம் இவனோட கார் எடுத்துக்கிட்டு காட்டு பகுதிக்குள்ள இருக்க ஒரு வேர் ஹவுஸுக்கு போறான். அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டுங்க. ஓனர் போற சமயத்துல அப்படியே இவனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வேற ஒருத்தவங்க நிக்கிறாங்க. டேய் இது என்னடா குரூப்ல டூப்பு அப்படின்னு நம்ம நினைச்சா, ஓனர் கெட்டப்ல இருந்தவன் அவன் மூஞ்சில போட்டிருக்க மாஸ்க காட்டுறான். கடைசியில அவன் ஒரு வெள்ளைக்காரன். இவன் தாங்க மெயின் தீவிரவாதியும் கூட. இவன் ஜூவுக்கு வந்து பாண்டாவை கடத்துறப்போ ஓனரோட கெட்டப்ல இருந்திருக்கான். அதை அலி பார்த்ததுனாலதான் ஓனர் தான் பாண்டாவை கடத்தினான்னு ஹீரோ கிட்ட தப்பா சொல்லிடுச்சு. தீவிரவாதி ஓனர் கெட்டப்ல போய் பாண்டாவை கடத்தினதுனாலதான் கடத்தல் நடந்தப்போ ஓனர் ஊர்லயே இல்ல. அப்புறம் அவர் எப்படி பாண்டாவை கடத்திருப்பாருன்னு கேஸ் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆக தீவிரவாதி பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கான். எப்படியோ ஓனருக்கு தேவையான பாண்டா இங்க இருக்குல்ல, போலீஸ் வேற பாண்டாவை வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இனிமேல் பாண்டா அங்க இருக்க தேவையில்ல, பாண்டாவை பிலிப்பைன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் எல்லா ரிசர்ச் அங்க வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்ன ஓனர், இந்த ஆள் ரெடி பண்ண ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் எனக்கு வேணும்னு தீவிரவாதி கேட்டிருப்பான் போல. அது ஒரு பாம், சாக்லேட் மாதிரி இருக்கும், வாயில போட்டு முழுங்கிட்டா வெளியே இருக்க ரிமோட் மூலியமா 90 செகண்ட்ல அந்த பாம்பை வெடிக்க வச்சிடலாம். தீவிரவாதி கேட்டா அதையும் ஓனர் அவங்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆள் கிளம்பிடுறாரு. இப்படி இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் தீவிரவாதியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா அலி, அதுவும் இதே இடத்துல நின்னு கேட்டுருது. தீவிரவாதிங்க இதே இடத்துல தான் பாண்டாவையும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. இவனுங்க பேசினதை கேட்டு முடிச்சதும் பாண்டா எங்க இருக்கோ அதை கண்டுபிடிச்ச அலி, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தாங்க வந்திருக்கேன், ஆனா என்னால தனியா எதை பண்ண முடியாது, என்னோட பாஸ் ஹீரோன்னு ஒருத்தவர் இருக்காரு, நான் அவர்கிட்ட மேட்டர் சொல்லி கையோட அவர் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன ஒண்ணு, ஏற்கனவே ஓனர் தான் உங்களை கடத்தினாருன்னு தப்பா சொன்னதுல அந்த ஆள் என் மேல கடுமையான கோவத்துல இருப்பான். இப்ப போயிட்டு நான் உங்களை பார்த்தேன்னு சொன்னா நம்புவானா இல்லையான்னு தான் தெரியல அப்படின்னு அலி சொன்னதுமே, யாம் இருக்கா பயமே, நான் பிறந்ததுல இருந்து இந்த பால் என் கூடவே தான் இருக்கு, இந்த பாலை வச்சுக்கோ, இதை எடுத்துட்டு போயிட்டு உன் பாஸ்ட காட்டு, ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்பிடுவாருன்னு பாண்டா ஒரு பால் எடுத்து அலி கிட்ட கொடுக்குது. நல்ல வேலையா அங்க இருக்க எவங்கன்லயும் படாம பாண்டா கொடுத்தா பாலோட கிளம்பின அலி நேரா ஹீரோவோட பிளாட்டுக்கு வந்து உண்மையை சொல்றதுக்கு ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கப்போ, ஹீரோ கிட்ட தான் அலின்ற நாய் இருக்குன்னு மிலிட்டரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. உள்ள இருந்த ஹீரோவும் அலி மேல இருந்த கோவத்துல கதவை திறக்கல, வெளியே இருந்த மிலிட்டரி ஆளும் அலிய தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். போறப்போ அலி அதோட வாயில வச்சிருந்த பாண்டா கொடுத்த பால வேற ஒரு கார்டன்ல தூக்கி போட்டுட்டு அலிய கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோவோட பொண்ணு வரா. அலி இங்க இல்லன்னதும் அவ கொல்ல வெறி ஆயிடுறா. ஏம்பா நீ பாட்டுக்கு அலிய திரும்ப மிலிட்டரி கிட்டே கொடுத்துட்டியே, ஒரு நாய் மிலிட்டரியில இருந்து ஓடி போய் மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சா அவங்க அந்த நாயை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொன்னு புதைச்சிருவாங்கப்பா. இப்ப அவங்க அலியையும் சாகடிக்க போறாங்க, நீலாம் என்னதான் மனுஷனோ அப்படின்னு அவ கத்தன கத்துல இவளை பாக்குறப்போ அப்படியே ஹீரோவுக்கு இவரோட மனைவிய பாக்குற மாதிரியே இருக்கு. ஹீரோவோட மனைவி உயிரோட இருக்கிறப்போ அவங்களும் அப்படிதான் அனிமல்ஸ் மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க. தான் ஹெல்த் பத்தி கூட கவலைப்படாம அனிமல்ஸ் அதுங்க கூடயே இருந்ததுல ஏதோ ஒரு அனிமல் மேல இருந்த வைரஸ் இவங்களை தாக்கி இவங்க இறந்துட்டாங்க. அதுல இருந்து தான் ஹீரோவுக்கு அனிமல்ஸ்னாலே பிடிக்காது. இந்த கதையை காரிட்டு பிரசன்ட்டுக்கு வர அலி எழுத்துட்டு போன மிலிட்டரிக்காரன், ஏண்டா நாயே, நான் உன்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தேன், நீ கேட்கறதெல்லாம் உனக்கு வாங்கி போட்டேன், ஆனா நீ மிலிட்டரியில என்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடி போயிட்ட பாத்தியா, இதுக்கு மேலேயே ஒன்ன உயிரோட விட்டா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு பேசிக்கிட்டே அலிய போட்டு தள்ளுறதுக்கு செம்ம போதையோட கிட்ட நெருங்குறான். டேய் வியட்நாம் பெருமாண்டி, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, என்ன கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறான்டா அப்படின்னு வர அவங்கிட்ட அலி காதறிட்டு இருக்கும் போதே மிலிட்டரிக்காரனோட பின் மண்டையில பொக்குன்னு ஒரு அடி விழுது. திரும்பி பார்த்தா பின்னால நின்னுட்டு இருக்காரு ஹீரோ. என்னதான் ஹீரோவுக்கு அனிமல்ஸ்னா பிடிக்கலனாலும் ஒரு அனிமல் இவரால செத்தா வாழ்க்கை முழுக்க ஒரு குற்ற உணர்ச்சியில் தானே இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அலியை காப்பாத்திருக்காரு. மிச்சபடி பாண்டாவை திரும்ப மீட்டு கொண்டு வரணும்ன்ற எண்ணெல்லாம் ஹீரோவுக்கு போயிடுச்சு. சோ ஹீரோ வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப சோகமா இருக்கப்போ ஹீரோ காப்பாத்தி கொண்டு வந்த அலியே எப்படி போன தடவை அது சொங்கி போயிருக்கப்போ ஹீரோ அதுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தாரு, அந்த மாதிரி இப்ப அலி ஹீரோவுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து, வாங்க பாண்டா இருக்காட எனக்கு தெரியும், ரெண்டு பேருமா சேர்ந்து பாண்டாவை தட்டி தூக்குவோம் அப்படின்னு தீவிரவாதிங்க பாண்டாவை எங்க அடிச்சு வச்சிருக்கானுங்களோ அங்க அலி ஹீரோவை கூட்டிட்டு போகுது. உள்ள இருக்க பாண்டாவை எப்படி தூக்கலாம்னு ஹீரோ பிளான போட்டுட்டு இருக்கப்போ நல்லா முகம் வச்ச மூதேவி மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே ஜோக்கர், அவன் சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறான். டேய் ராசா, நீ ஜூல பாண்டா வேஷத்துல தானே இருக்கணும், இங்க என்னடா பண்றேன்னு ஹீரோ கேட்டா, நீங்க பேசுற பேச்ச பார்த்தா பாண்டா ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துருவீங்க போலயே, நைட் டைம்ல அவங்க ஜூக்கு வர போறான், எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணாமா, அதான் இப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தியா, சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும், அப்படி ஓரமா நில்லு அப்படின்னு ஹீரோவனை ஓரமா நிக்க வச்சுட்டு அலியோட சேர்ந்து ஒரு பிளான போட்டு உள்ள போய் தீவிரவாதிகளுக்கு தண்ணி காட்டி ஹீரோ பாண்டாவை காப்பாத்தி பாண்டாவோட வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அங்க மேடு மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க ஹீரோ, அலி, பாண்டா, ஜோக்கர் இவங்க 4 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. பின்னால வேற தீவிரவாதிங்க தொத்திக்கிட்டே ஓடி வரானுங்களா. சரி நமக்கு பக்கத்துலதான் இவ்வளவு ட்ரம் இருக்கு, அது அவனுக்கு மேல தள்ளி விட்டுட்டாலே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க சமயத்துல வர தீவிரவாதிகள்ட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க
காப்பாத்திக்கிறதுக்கு ஜோக்கர் ஒரு ட்ரம்முக்குள்ளேயே போய் ஒளியறான். என்ன பண்றது, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்ல, என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லிக்கிட்டே ஜோக்கர் ஒளிஞ்ச ட்ரம்மையே ஹீரோ கீழே உருட்டி விட்டுறாரு. இப்படி பல ட்ரம்முகளை உருட்டி விட்டு தீவிரவாதிகளா பாதற விட்ட ஹீரோ அலி பாண்டா இவங்க 2 பேரோட தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. அடுத்த சீன்ல பாண்டா காணோன்னதும் வெறியான ஓனர், ஏண்டா தருதல, பாண்டாவை கடத்துறதுக்கு இவ்வளவு காசு வேணும்னு நல்லா கேட்டு வாங்க தெரிஞ்சுச்சுல்ல, இப்ப மறுபடியும் பாண்டாவை கூட்டிட்டு போயிட்டானுங்கன்னு ஈஸியா வந்து சொல்ற, அப்ப என் பணத்துக்குலாம் என்னடா பதில் அப்படின்னு தீவிரவாதியோட சட்ட காலரை பிடிச்சு மிரட்டினதுல பணம் கொடுத்துட்டா நீ என்ன வேணா பண்ணுவியான்ற கடுப்புல போன சீன்ல ஓனர் தீவிரவாதிக்கு ஒரு பாம்பை கொடுத்தானே, அவன் பொருள் எடுத்து அவனையே போடுற கதையா. அவன் கொடுத்த பாமையே ஓனரை முழுங்க வச்ச தீவிரவாதி ரிமோட்ல பாம் ஆக்டிவேட் பண்ணி 90 செகண்ட்ல பாம வெடிக்க வச்சிடறான். அதோட ஓனர் ஓகையா. இன்னொரு பக்கம் ஹீரோ இவரோட வீட்டுக்கு டைரக்டரை வர வைக்கிறாரு. அவ வீட்டுக்கு வரப்போ வீட்டுல அலி பாண்டா மட்டும் இல்ல, நடுவுல ஒரு சீன்ல வேர் ஹவுஸ்ல போயிட்டு ஹீரோ அலிய தூக்குறப்போ அங்க அலியோட ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் இருந்தாங்கல்ல, கிளி, மானு, ஆடு, பன்னி, பாம்புன்னு இவனுங்களும் ஹீரோவோட வீட்டுல பட்டறைய போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்த டைரக்டருக்கு தலை கிறுகிறுன்னு சுத்துது. இருந்தாலும் நமக்கு தேவை பாண்டா, அது கட்சிச்சில்ல, அது போதுன்ற சந்தோஷத்தோட டைரக்டர் பாண்டாவை வெளியே கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்துறா. இத தூரத்துல ஒரு பில்டிங்க்கு மேல நின்னு தீவிரவாதியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பாண்டா இப்ப கவர்மெண்ட் கைக்கு கிடைச்சிருச்சு, அதை திரும்ப நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா அதுக்கு வேற மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு முடிவெடுத்த தீவிரவாதி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அலிக்கு, அடடா இது நமக்கு நல்லா பழக்கப்பட்ட ஸ்மெல் ஆச்சு, அப்ப அந்த தீவிரவாதி இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு அவன் தீவிரவாதியை தேடி போறப்போ தீவிரவாதியோட ஆளுங்க அலிய தூக்கிடுறாங்க. இந்த கேப்ல ஹீரோ டைரக்டர் கிட்ட பாண்டாவை படிக்கிறப்போ அடிபட்டு மிதிப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து ஜோக்கர் இங்க வந்து நிக்கிறான். இவனை சமாளிக்கணும்ன்றதுக்காகவே பாண்டாவை காப்பாத்தினதுல இருக்காரு பாருங்க ஜோக்கர், இவர் தாங்க எல்லாமே பண்ணாரு, இவர் இல்லனா எங்களால பாண்டாவை காப்பாத்தியே இருக்க முடியாது, சோ இவரை விட பாண்டாவை பத்திரமா வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க, அதனால பாண்டாவோட பாதுகாப்புக்கு இவரையே கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோ ஜோக்கர் ஆய கட்டி டைரக்டரோட ஜோக்கர் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பக்கத்துல அலி இல்லன்றதை நோட் பண்றாரு. ஹீரோ அலிய தேடிட்டு இருக்காரு. அப்பதான் தீவிரவாதியோட ஆளுங்க அலிய கார்ல கடத்தி கூட்டிட்டு போறானுங்க. இதை ஹீரோ பாத்துறாரு. ஆனா கையோட போய் அவனுங்கள பிடிக்க முடியல. சோ வீட்டுக்கு வந்து வீட்டுல அலியோட ஃப்ரெண்டா ஒரு கிளி இருக்குல்ல, அந்த கிளி கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்க கிளி இந்த ஊர்ல இருக்க ஒட்டு மொத்த பறவைகளையும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்தி அலிய தேட வைக்குது. இன்னொரு பக்கம் அலிய மட்டும் இல்லாம நிறைய மிலிட்டரி டாக்ஸ கடத்தின தீவிரவாதி ஓனர் கிட்ட இருந்து வாங்கின பாம சாப்பாட்டுல கலந்து அந்த நாய்களுக்கு கொடுத்துறான். மீதி நாய்ங்க சாப்பிட்டாலும் அலி மட்டும் சாப்பிடாம தான் இருக்கு. பட் தீவிரவாதியே பர்சனலா அலிய கூப்பிட்டு வலுக்கட்டாயமா அலியோட வாய்க்குள்ள பாம அனுப்பிடுறான். இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இன்னைக்குதான் கொரியா, சைனா இவங்களுக்குள்ள நட்பு ரீதியான சந்திப்பு நடக்க போகுது. அங்க இந்த நாய்களை அனுப்பி பாம வெடிக்க வைக்கிறதுக்கு தான் தீவிரவாதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் நினைச்ச மாதிரி நாய்களையும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அனுப்புறான். அப்ப அந்த இடத்துல சுத்திட்டு இருந்த ஒரு கழுகு அலிய உள்ள எடுத்துட்டு போறத பார்த்துட்டு கார்ல போயிட்டு இருந்த ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது. சோ ஹீரோ காரை ட்ரிப்ட் அடிச்சுக்கிட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராரு. அதே மீட்டிங்ல தான் தீவிரவாதியும் பண்ற கிறுகுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு ஜென்டில்மேன் மாதிரி உட்கார்ந்திருக்கான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோ உள்ள வந்து அலிய பாத்துறாரா. இத தீவிரவாதி பார்த்ததும் அவன் பாம அடிக்க வைக்கிற ரிமோட்டை ஆன் பண்ணிடுறான். வெளியே யாரும் வர முடியாத மாதிரி கதவை வேற மூடிடுறானுங்க. அந்த பக்கம் அலியும் ஹீரோவுக்கு சிக்னல் கொடுக்குது, ஜி ஜி என் மேல மட்டும் இல்ல ஜி, மீதி நாய்ங்க மேலயும் இந்த தீவிரவாதி நாய் பாம வெஸ்டான் ஜி, இனிமேல் எங்களால தப்பிக்க முடியுமான்னு தெரியல, நீங்களாவது தப்பிச்சு போங்க ஜி அப்படின்னு அலி சொல்லவே, அது எப்படிரா அண்ணன் உன்னை சாக விட்டு அப்படியே போயிடுவேன், இப்ப பாரு அண்ணனோட வித்தைய அப்படின்னு பதற கூட்டத்துக்கு நடுவுல தெளிவா நின்னுட்டு இருந்த ஹீரோ ஸ்டேஜ்ல பாண்டாவுக்கு பக்கத்துல ஜோக்கர்னு 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்டேஜ்ல இருக்க பாண்டாவை கூப்பிட்டு, ஏமா உன் பக்கத்துல ஒரு பீஸ் போன பித்துக்குள்ளி நிக்கிறான்ல, அவனை எட்டி ஒண்ணு விட அப்படின்னு ஹீரோ சொன்னதும் பாண்டா எட்டி வருகுது. அவன் ஏர்லயே பறந்து ஹீரோவுக்கு பக்கத்துல வரான். ஹீரோ அவனோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை எடுக்கிறாரு. இந்த பேனாவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல ஹீரோவை மீட் பண்றப்போ இவன் இந்த பேனால இருக்க ஒரு பட்டன் அழுத்தி பக்கத்துல இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையும் ஜாம் பண்ணா இல்லையா, அதே டிவைஸ் தான் இது. இப்ப ஹீரோ அந்த பேனாவை எடுத்து பட்டன் அழுத்தினதும் ஒட்டு மொத்த எலக்ட்ரானிக் டிவைஸும் ஜாம் ஆகுது. இது கூடவே நாய்ங்க வயித்துல இருந்த பாமும் டீஆக்டிவேட் ஆயிடுது. சொன்ன மாதிரியே ஹீரோ அலிய காப்பாத்திட்டாரு. இது முடிஞ்சதும் மீதி தீவிரவாதிகளை போலீஸ் பிடிச்சிடுறாங்க. மெயின் தீவிரவாதி மட்டும் தப்பிச்சு ஓடுறான். அலிக்கு அவனோட ஸ்மெல் தெரிஞ்சதுனாலேயே அலி அவனுக்கு பின்னால போக இந்த 2 பேருக்கு பின்னால ஹீரோ போறாரு. 3 பேரும் மொட்டை மாடியில இருக்காங்க. தீவிரவாதி அலிய போட்டு தள்ள முடிவெடுத்து துப்பாக்கியால அலிய ஷூட்டே பண்ணிடுறான். புல்லட் ஏர்ல பறந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, படத்துல அனிமல்ஸ்னாலே பிடிக்காதுன்னு இன்ட்ரோல அறிமுகமான ஹீரோ இவ்வளவு நாளா கூட பழகுன அலிய காப்பாத்துறதுக்கு இவர் பறந்து போய் அந்த புல்லட்ட இவரோட ஷோல்டர்ல வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த டைரக்டரும் மீதி பேரும் தீவிரவாதியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. குண்டடி வாங்கின ஹீரோ அலிய பாத்துக்கிட்டே மயக்கமாக போறப்போ, நண்பா நீ பண்ண இந்த உதவியை நான் காலம் முழுக்க மறக்க மாட்டேன்டா அப்படின்னு அலி சொல்ல ஹீரோ இங்க மயக்கமாகறாரு. மறுபடியும் கண்ண முழிச்சா ஹீரோ இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல. கண்ண முழிச்ச ஹீரோ கிட்ட ஹீரோ முதலா காடுன்ற டாலர் போட்ட ஒரு பூனையை குப்பை தொட்டில போட்டாருல்ல, அந்த பூனை வந்து நிக்குது. ஒருவேளை உண்மையான கடவுள் தான் பூனையோட ரூபத்துல வந்து அனிமல்ஸோட அருமையை நமக்கு புரிய வச்சாரோ அப்படின்னு நினைச்சு வந்த பூனைக்கு ஹீரோ ஒரு நன்றியை போட
இப்ப வரைக்கும் அலியோட கதை என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ஹீரோவும் அவரோட பொண்ணும் அலியை தேடி போனா அவனா செத்துருவான், இன்னும் பல பேரை சாகடிக்காம அவன் போய் சேர மாட்டானே, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிளஸ் ஹீரோவுக்கும் அனிமல் பேசுறத கேட்கிற பவர் போயிடுச்சு. ஹீரோ தான் அனிமல்ஸோட அருமையை புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் அந்த பவர் இருக்கிறதுனால எந்த உபயோகமும் இல்ல. மொத்தத்துல எல்லாம் சுமூகமா முடிஞ்சதும் லாஸ்டா டிபார்ட்மெண்ட்ல ஹீரோவுக்கு வேலையும் கொடுத்துறாங்க. தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்த அலியை கூப்பிட்டு ஒரு மெடலையும் குத்துறாங்க. மெடல் வாங்கின அலியை பார்த்து ஹீரோ சோக்கா கண்ணடிக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.